ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஸ்ரீ ஃப்ரம் லாகின் கிளாத்ஸ். நம்ம கிட்ட வந்துட்டு எல்லாருமே அதாவது எனக்கு இருக்கிறது 311 ஃபாலோவர்ஸ் தான். அந்த 311 பேரும் நினைப்பீங்க, என்னடா இவ போடுற ட்ரெஸ் எல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கே அப்படி சொல்லி நினைப்பீங்க. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னோட கடையில் நான் ஒருத்தி தான் இருக்கேன். நானே டெய்லர், நானே காஸ்டியூம் டிசைனர், நானே கட் பண்ணுற ஆள், நானே சேல்ஸ்கேல், நானே ஓனர், நானே பர்ச்சேஸ் பண்ணுற ஆள், எல்லாமே நானே தான். ஸோ எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டைமில் தான் வந்துட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு காட்டுற எல்லா ட்ரெஸ்ஸுமே நானா ஓனா வந்து இங்கே உட்காந்து தைக்கிறது தான். நமக்கு வந்து பெரிய யூனிட் இருக்கு, 50 பேர் தைக்கிறாங்க, 60 பேர் தைக்கிறாங்க, அந்த மாதிரி கதையெல்லாம் இல்லைங்க. ரொம்ப லிமிட்டட் தான் வச்சுருக்கேன். நானே கட்டிங் போட்டு தைக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணுற ஃபேப்ரிக்கும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபேப்ரிக் தான், நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக் தான். லைனிங் தான் எல்லாமே, நான் உங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே லைனிங் ஸ்டிச் பண்ணது தான் கொடுக்குறேன். லைனிங்கும் பியூர் காட்டன் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸஸ் வந்து பிட் காஸ்ட்லியாக உங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஸ்டிச்சஸ் அது உங்களுக்கு இப்போ காட்டுறேன், ஒரு நிமிஷம். நம்மளோட ஸ்டிச்சஸ் எல்லாமே இந்த மாதிரி இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட குத்தாதுங்க. ஃபுல் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு இந்த ஃபுல் ட்ரெஸ்ஸே வந்து இங்கே திருப்பி போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். எந்த இடத்துலையும் ரா ஸ்டிச்சஸ், ரா எட்ஜஸ் கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸையே வந்து நான் உங்களுக்கு 2 தடவை தைக்கிற மாதிரி தான் ஆகும். அதனால தான் அந்த அமௌண்ட்டோட காஸ்ட் வந்து உங்களுக்கு பிட் காஸ்ட்லியாக தெரியுது. அது உங்களுக்கு தான் தெரியுது. வெளியில் வந்து நிறைய பொட்டிக்ஸில் என்னையை விட ரொம்ப காஸ்ட்லியாக தான் வச்சு வித்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு கிடைக்கிற டைமில் நானே ஓனாக இது வந்து ரெடி பண்ணதான். பட் எனக்கு வந்துட்டு எப்படின்னா, ஓகே நான் இப்படி ஸ்டிச் பண்ணி இப்படி வச்சேன்னா எனக்கு வந்து சோல்ட் அவுட் ஆயிடும். ஏன்னா எனக்கு வந்து ஆஃப்லைன் ஸ்டோர் தான் இருக்குது, நான் ஆன்லைனில் பெருசாக இது பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் அப்பப்போ நிறைய வீடியோ போடுறதில்ல. 10 மணினா நிறைய சேனல்ஸில் 10 மணிக்கு வீடியோ போடுறாங்க, தினமும் அப்டேட் பண்ணுறாங்க, தினமும் ஆஃபர் கொடுக்குறாங்க. நான் வந்து பண்ணுறது இல்லைன்னா, எனக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், எல்லா ஒர்க்குமே நான் தான் பண்ணணும். இங்கே வந்து அசிஸ்டண்ட்டு, வேலைக்கு ஆளுங்க அந்த மாதிரி யாருமே இல்லை. ஸோ அதனால எனக்கு அதுக்கு டைம் இல்லை. வீடியோவும் நானே தான் எடுக்கணும், அதை நானே தான் எடிட் பண்ணணும், தைக்கவும் நான் தான் செய்யணும். அதனால அந்த மாதிரி கண்டினியூஸாக என்னால் பண்ண முடியாது. ட்ரை பண்ணுறேன் ஃப்யூச்சரில். ஸோ இதுதான் என்னோட ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு, பிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு இது மட்டும்தான் காரணம். பட் அந்தளவுக்கு குவாலிட்டியும் இருக்கும். அண்ட் தென் தேங்க்யூ.